ஊருக்கு போகிறான். ஸோ அவனுக்கு பெஸ்ட் விஷஸ் டு வினோத். எல்லாம் சரியா தான் இருக்கு. ஷூல கோட்டை விட்டேன். ஏண்டா வினோத்தா? வினோத் ஒரே வாட்டி மாஸ்க் எடுத்து பாரு. இதெல்லாம் அநியாயம். வணக்கம், நான் தான் உங்கள் ராதிகா பாலா ஃப்ரம் வியட்நாம். இங்கே நாங்கள் நல்லா இருக்கோம். அங்கே நீங்கள் எல்லோரும் நல்லா சேஃபாக இருங்க. ஏன்னா இப்போது நியூஸில் பார்த்தா இந்தியாவில் நிறைய கோவிட் கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்ட்டு தான் வருது. ஸோ ப்ளீஸ் ஃபாலோ த ரூல்ஸ் அண்ட் ஸ்டே சேஃப். இப்போது வினோத் தெரியும் உங்கள் எல்லாருக்கும், நம்ம வீடியோஸில் ஆல்ரெடி வந்திருக்கான். ஸோ வினோத் இன்றைக்கி இந்தியா போகிறதுனால மார்னிங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நைட் ஃப்ளைட் அவனுக்கு. அண்ட் நம்ம வீடு ஏர்போர்ட்லேருந்து ஜஸ்ட் 10 minutes தான், அதுவும் நடந்தே போயிடலாம், அந்த அளவுக்கு கிட்டக்க. ஸோ நான் வினோத்துக்கு தான் இப்போ வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வினோத் வந்ததுக்கப்புறம் அவன் ஊருக்கு கிளம்புற வரைக்கும் நடந்த இன்ட்ரெஸ்டிங் செக்மெண்ட்ஸ் தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. அப்படியே நம்ம ஏர்போர்ட்டையும் காமிக்கலாம். கை காமிடா. ஸோ வினோத் வந்தாச்சு. மாஸ்க் எடுத்து கொஞ்சம் ஹலோவாது சொல்லேன்டா வியூவர்ஸ்க்கு. ஸோ ஆல் செட் டு ஃப்ளை இல்லையா வினோத்? ஓ ஓகே ஓகே. ஸோ நம்ம வினோதை பார்த்திங்கன்னா எனக்கு எங்கள் அண்ணா பையன், அவன் அப்படியே தான் இருப்பான் வினோத் மதம் பார்க்க. ஸோ எனக்கு வினோத் எனக்கு அவனும் என்னோடய 2 பசங்களோடு சேர்ந்து அவனும் எனக்கு ஒரு பையன். அதனால் இப்போ அவன் ஊருக்கு போகிறான் அப்படின்னா ரொம்ப மிஸ் பண்ண போகிறேன். ஏன்னா அவன் நல்லா என்ன சொல்கிறது, எல்லா விஷயமும் என்னோட நல்லா டிஸ்கஸ் பண்ணுவான். அண்ட் சிட்டிக்கு வரச்செல்லாம் கண்டிப்பாக இங்கே சேர்ந்து தான் நாங்கள் ஷாப்பிங் போவோம். வினோத் இங்கேருந்து ஒரு 60 kilometers தூரத்தில் பின்சுங் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது, அங்கே தான் இருக்கான். ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா சன்னா மசாலா அண்டு பூரி. ஸோ ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அப்புறமா பேசலாம். ரெடியா வினோத்? இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம வினோத் புது ஷூவை இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கான் ட்ராவல் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க வீட்டிலேருந்து எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் சொன்னால், இந்த ஷூ ரொம்ப டைட்டாக இருக்குது, என் காலை கடிக்குது. அண்ட் ஈவன் ஃப்ளைட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கேருந்து துபாய் போயிட்டு, துபாயில் எவ்வளோ மணி நேரம்டா? 16 hours அவன் துபாயில் அவனுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ கம்ஃபர்டபுளாக ஒரு ஷூ வாங்கணுங்கிறதுக்கோசரம் இப்போ கடகடன் லோக்கலில் ஒரு ஷூ கடைக்கு போக போகிறோம். இதுலேருந்து மக்களே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தரோவா செக் பண்ணிக்கணும் அப்படின்னு. சரி வாங்க லோக்கல் ஷூ கடைக்கு போகலாம். சரி கிளம்பியாச்சு. ஏண்டா யாராவது உள்ள நுழைய மாட்டாங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கு. ஷூல கோட்டை விட்டேன். ஏண்டா வினோத்தா? ஷூவை முதல்லயே செக் பண்ணக்கூடாதா? புது ஷூவை ட்ரையல் பார்க்கறது ஆன்லைன் ஆர்டர் வேற. ஏற்கனவே நான் ஆன்லைனை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க தயவு செய்து போய் பாருங்க. நான் ஏமாந்த கதையை. நல்லா தான் இருக்கு, ஆனால் சைஸ் சரியில்லை. நீ ஹைட்டா வந்தா நான் குள்ளமா வரேன். ஓகேவா? ஸோ அங்கே பக்கத்துலேயே இருந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஷாப்புக்கு போனால் இவனுடைய சைஸுக்கு அந்த ஷூஸ் கிடைக்கவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கூப் மார்ட் போகலாம் அப்படின்ட்டுன்னு கூப் மார்ட் வந்திருக்கோம். பண்ண முடியாது, எல்லாம் கட் பண்ணலாம். அப்படியா? சார் ரெண்டையும் போட்டு பாரு, நான் அப்படி தான் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஷூ இல்லைன்னா ஸ்லிப்பர்ஸ் தான்டா அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும்.
ஸோ நார்மலாக வந்துட்டு எல்லா கடையிலையுமே நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு அவங்க சைஸு ஷூஸு ஸ்லிப்பர்ஸ் ஈவன் எனக்கு கூட கிடைக்கிறது கஷ்டம்தான். நட வாக் அண்ட் சி. நார்மலாகவே இங்கே வந்துட்டு இந்த சேல்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்கும் வந்து நம்ம இந்த மாதிரி ஏதாவது ட்ரை பண்ணுறச்சு இந்தியன்ஸ் ட்ரை பண்ணுறது அவங்களுக்கு பார்க்குறது ரொம்ப இஷ்டம். ஸோ அங்கே இருந்த 2-3 பேர் வந்துட்டு இவன் ரேம்ப் வாக் பண்ணுறதை வேடிக்கை பார்க்க வந்துட்டாங்க. ஃபைனலி அவனுக்கு சொல்லி வச்ச மாதிரி இது அவன் காலுக்கு ஃபிட் ஆச்சு அண்ட் அவன் சூட் கேஸ் கலருக்கும் நல்லா மேட்சிங்காக கிடச்சிடுது. ஸோ அவன் நம்மளுக்கோசரம் ஒரு போஸ் கொடுக்குறான் பாருங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஊருக்கு கிளம்புறச்சே என்ன ட்ரெஸ்ஸு போட்டுக்க போகிறோம், ஷூஸு எல்லாத்தையும் முதல் நாளே ட்ரையல் பண்ணிடுறது பெஸ்ட்டு. டடா, லன்ச் டைம் இப்போது சாப்பிட போகலாம் வாங்க. என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டு லஞ்சுக்கு வந்துட்டாரு. பொறுமையா வைங்க, பதட்டப்படாதீங்க. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பெஷலாக வெஜிடபிள் புலாவ், கோகோனட் மில்க் ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு ஒரு வெஜிடபிள் புலாவ் வீட்லேயே வளைஞ்ச அந்த புதினா அதெல்லாம் போட்டு பண்ணேன். அண்ட் தென் கியூக்கும்பர் ராய்த்தா, அப்புறமா வந்துட்டு தயிர் சாதம், கலந்த தயிர் சாதம், அதை தாளித்து போட்ட தயிர் சாதம். அண்ட் இது வந்துட்டு சேமியா அண்ட் ரவை போட்ட பாயசம். பிகாஸ் நம்ம வினோதினிக்கு ஊருக்கு போகிறோம், அவங்க பேரண்ட்ஸ் எல்லாரையும் மீட் பண்ண போகிறோம் இல்லையா, ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ வி ஷுட் செலிப்ரேட். அதனால் ஸோ லன்ச்சு நல்லா சாப்பிட்டுட்டு என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டார். ரொம்ப சாப்பாடு பிடிச்சது உலகத்தில் நீ கோடி கோடி ரூபாய் சொன்னாங்க போன்னு சொல்லிடுவாங்க. தயிர் சாதம் அண்ட் மாங்காய் ஊறுகாய் ஒரு பயங்கர காம்பினேஷன். இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்குமா? தாளிச்ச தயிர் சாதம் சாப்பிடலாமா? வினோத், வினோத் கிளம்பிட்டியா? வினோத் ஸோ ஈவினிங் வந்து ஒரு 5:30 வாக்கில் நம்ம கிளம்பிட்டோம். ஏர்போர்ட் கிட்டக்க தான் சொன்னேன், பட் இருந்தாலும் ஒரு 7 சீட்டர் கிராப் வர வச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இப்படியெல்லாம் நம்ம என்னைக்காவது நம்ம ஊரில் கூட ட்ராலி கிடைக்கிறது எவ்வளோ கஷ்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ராலி நிற்குது. ஸோ திஸ் இஸ் ஹோச்சிமின் சிட்டி சாய்கானோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஹார்ட்லி ஒரு 100 பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாரும் எந்த ஃப்ளைட்டுன்னு தெரியல, போய் பார்க்கலாம் என்னென்ன ஃப்ளைட்ஸ் போகிறது இன்றைக்கி அப்படின்ட்டுன்னு. Taipei, Singapore, Hong Kong, Bangkok, Istanbul, Doha, Seoul, again Tokyo. ஸோ இந்த ஃப்ளைட்ஸ் எல்லாம் தான் இப்போ நம்ம வந்து ஸ்கெடியூலில் பார்க்குறோம். ஸோ எமிரேட்ஸ் ஃப்ளைட் வந்து வந்து நான் சொன்ன மாதிரி 9 o'clock மேலே தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பர்கர் கிங் வந்துட்டு நான் எப்போ இங்கே ஏர்போர்ட் வந்தாலும் கண்டிப்பாக சாப்பிடுவேன். ஆனால் இப்போது இருக்கிற சுச்சுவேஷனில் எல்லா ஏர்போர்ட்ஸ்லையுமே உங்களுக்கு வந்துட்டு ஈட்டரிஸ் எல்லாமே க்ளோஸ்டு. அண்ட் இந்த சைடு பாருங்கள் பிக் பவுல். இந்த பிக் பவுல் இஸ் ஃபேமஸ் ஃபார் வியட்நாமிஸ் நூடுல்ஸ் சூப். ஸோ வர டூரிஸ்ட் வந்துட்டு இங்கே முட்டி மோதி இந்த சூப்பை சுட குடிச்சிட்டு போகணும்னு பார்ப்பாங்க. ஸோ அதுவும் மூடி இருக்குது. அண்ட் ஒரு காஃபி ஷாப் கூட இல்லை. நம்மள மாதிரி காஃபி லவர்ஸ்க்கு ஒரு இது மாதிரி வெளியில் வந்துட்டாலே ஒரு காஃபி குடிக்கணும். ஸோ அதுவும் இல்லை. அண்ட் அங்கே பாருங்கள் டொமினோஸ், பீஸாஸ் அதுவும் மூடி இருக்குது.
ஸோ இந்த மாதிரி தாங்க இப்போ இருக்குது. இது வந்து இந்த ஊருன்னு இல்லை, எல்லா ஊர்லேயுமே ஏர்போர்ட்ஸில் இப்போ இப்படி தான் இருக்குது. ஸோ பெட்டர் நீங்கள் வந்துட்டு ஃப்ளைட்டில் பசியோடு போய் உட்காரத்துக்கு முன்னாடி வீட்டிலையே காஃபி குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பெட்டர். ஓகேவா? அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு டாக்ஸி. நம்ம ஊரில் வந்துட்டு நம்ம ஃப்ளைட்டை விட்டு இறங்கி ஒரு 5 மினிட்ஸ், இப்போ ஐ திங்க் 10 மினிட்ஸ் நினைக்கிறேன், கொஞ்சம் லேட் ஆனாலும் நம்மளுக்கு வெளியில் வந்துட்டு அதுக்கு ஃபைன் போடுவாங்க அண்ட் அங்கே இமீடியட்டாக நகருங்கன்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஹாயாக இந்த டாக்ஸி டிரைவர் வெயிட் பண்ணி யாரோ ஒரு கஸ்டமரை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போது இப்படி தான் இருக்குது நம்ம ஹோச்சிமின் சிட்டியோட இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் டிபார்ச்சர் லவுஞ்ச் இப்படி இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம உள்ளே போய் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ வாங்க உள்ளே போகலாம். உள்ளே பார்த்திங்கன்னா எல்லா செக்இன் கவுண்டர்ஸுமே எம்டியாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி வெளியில் பார்த்த மாதிரி வெரி ஃபியூ இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸ் தான் இப்போ போகிறது. ஸோ அதனால் ரிலாக்ஸ்டாக நம்ம வந்துட்டு செக்இன் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம ஊர் மாதிரி தான். ஸோ இவன் வந்து ஆல்ரெடி வினோத் வந்து ஆன்லைனில் செக்இன் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு போர்டிங் பாஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு லக்கேஜ் போடணும். அண்ட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரே ஒரு சுவெனியர் ஷாப் மாத்திரம் திறந்துருக்கான். ஏன்னா வந்துட்டு இங்கே கிளம்புறதுக்கு முன்னாடி கூட ஏதாவது செலவு பண்ணிட்டு போங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? ஸோ ஏர் சுவிதா போர்ட்டலில் வந்துட்டு இவன் பிசிஆர் டெஸ்ட் எடுத்தது ரிப்போர்ட்ஸை அப்லோட் பண்ணிட்டான். அப்புறமா வந்துட்டு அந்த நார்மல் ஃபார்மாலிட்டிஸ் தாங்க அதெல்லாம் பண்ணியாச்சு. பட் இங்கே இவனுக்கு என்ன ஆச்சுன்னா வந்துட்டு கொஞ்சம் டைம் ஆச்சு. கொஞ்சம் வெயிட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலாக 30 kgsக்குள்ளேயே இருந்தது அண்ட் 7 kg ஹேண்ட் லக்கேஜ். பட் வந்துட்டு சென்னை இறங்கினோடனே நம்மளுக்கு பாஸ் தேவைப்படும், அதை இப்போவே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் அங்கேயே லிங்க் கொடுத்தாங்களாம், அதெல்லாம் ஃபில்அப் பண்ண அவனுக்கு டைம் எடுத்து துபாயில் போய் பண்ணலான்னு அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தான். பட் இங்கேயே நீங்கள் அந்த பாஸையும் காமிக்கணும்னு சொல்லி அந்த லிங்க்கை ப்ரொவைட் பண்ணாங்க. ஸோ பாஸும் அப்ளை பண்ண அதனால் டிலே ஆகிடுது. பட் வந்து போர்டிங் பாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் கழிச்சு ஏர்போர்ட்டே இதை ஓட்டிட்டு இருக்கு. இவ்வளோ போயிட்ட பார்த்தே இல்லை ஏர்போர்ட். Radhika Bala Channel, வணக்கம். Take care. Bye. Okay, God bless. Okay. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வினோத் இன்னைக்கு ஊருக்கு போகிறான். ஸோ ஆல்ரெடி அவன் பண்ண அமக்களும் அந்த ஷூ விஷயம் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி உங்கள் சப்போர்ட் எனக்கு வேணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.